பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்றும் உள்ளது. இந்த காலை பொழுதிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து தேவ சாயலை குறித்து தியானித்து வருகிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளதைப் போல நாம் அவருடைய சாயலாக, அவருடைய ரூபத்தின்படி, அவருடைய பிள்ளைகளாய் படைக்கப்பட்டதினாலே தேவன் நம்மை ஒரு நாளும் விட்டு விலகவும் இல்லை, கைவிடவும் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ள இந்த நாட்களிலே நாம் சில காரியங்களை குறித்து பார்த்து வருகிறோம். அதிலும் குறிப்பாக ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். தேவனிடத்தில் நாம் அன்பு கூறும் பொழுது அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும். தேவனை நாம் முழுமையாய் நம்பும் பொழுது அவர் நம்மோடு இருக்கிற அவருடைய வல்லமையை நாம் உணர முடியும், அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும், அவருடைய பாதுகாப்பை நாம் உணர முடியும் என்பதையே இந்த நாளிலே அறிந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள், அவரை நாம் அறிந்து கொள்வதற்கான, தகப்பனை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை நமக்கு தந்தருள வேண்டும் என்று பவுல் நமக்காக ஜெபிக்கிறார். அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்ட நம்மை விட்டு தேவன் எங்கும் பிரிந்து செல்வதே இல்லை. நம் நினைவாகவே எப்பொழுதும் நமக்குள்ளாகவே இருக்க வாஞ்சிக்கிறவர். வேதாகத்தின் அடிப்படையிலே ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்துதல் வரையிலும் தேவ பிரசன்னம் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. கிறிஸ்து இயேசுவாய் பிறந்து இயேசு கிறிஸ்துவாய் நமக்குள் எப்பொழுதும் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆபிரகாமோடு தேவன் இருந்தார், ஈசாக்கோடு தேவன் இருந்தார், யாக்கோபோடு தேவன் இருந்தார், யோசேப்பு, அடிமையாய் விற்கப்பட்ட யோசேப்பினிடத்தில் தேவன் இருந்தார், தானியேல் அடிமையாய் விற்கப்பட்டான், தானியேலோடு தேவன் இருந்தார், சிங்க குகையிலும் அவனை விடுவித்தார் அவனோடு இருந்தபடியினாலே. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அடிமையாய் விற்கப்பட்டார்கள், அவர்களோடு தேவன் இருந்தார். அவர்களும் 7 மடங்கு எரியும் அக்கினி சூளைக்குள்ளாய் எடுத்து போடப்பட்டார்கள். அவர்களோடு கிறிஸ்து இறங்கி அவர்களோடு உறவாடினார் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ தேவ பிரசன்னம் எல்லா இடத்திலும் இருக்கிறது. எப்பொழுது நாம் அதை அறிந்து கொள்ள முடியும்? ரோமர் 8:28 பவுல் சொல்லுகிறதை போல, அவரிடத்தில் விசுவாசம் கொண்டு அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. எப்படி? 7 மடங்கு எரியும் சூளை கூட அவர்களுடைய முடியை கருகவில்லை, அவர்களுடைய ஆடையினுடைய நூல் கருகவில்லை, அவர்கள் மீது எரிகிற அக்கினியின் புகை படவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். ஏனோக்கோடு இருந்தார், நோவாவோடு இருந்தார், மோசேயோடு இருந்தார், இப்படி தாவீதோடு இருந்தார், எல்லா தீர்க்கதரிசிகளோடும் தேவன் இருந்தார், புதிய ஏற்பாட்டில் எல்லா தருணங்களிலும் தேவன் இருந்தார், எங்கெல்லாம் துயரம் ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் தேவன் இருந்தார். எல்லா இடங்களிலும் அவரை விசுவசிக்கிறவர்களுக்கு காலதாமதம் ஆனதை போல தெரிந்தாலும் கல்லறையிலிருந்து எழுப்ப தேவன் புறப்பட்டு சென்றார். விதவை தாயினுடைய மகனை பாடையை தொட்டு சுகத்தை கொடுத்தார். தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலத்தையும் நன்மைக்கு எதுவாய் நடத்தவே விரும்புகிறார். அப்பொழுது தேவனை நாம் அறிந்து கொண்டோம் என்றால், அவருடைய பிரசன்னத்தை நாம் உணரும் பொழுது நாம் எல்லா சூழ்நிலையிலும் வெற்றி பெற்றவர்களாக, தைரியம் உள்ளவர்களாக, சமாதானம் உள்ளவர்களாக
இந்த பூமியில் வாழ முடியும். அவருடைய பிள்ளை என்ற அந்த அங்கீகாரத்தோடு நாம் வாழும் பொழுது, அவரை விசுவசித்து வாழும் பொழுது, கடலில் தூக்கி போட்டாலும் மீனை கொண்டு கரைக்கு கொண்டு வந்து சேர்க்கிற நல்ல தகப்பன். நீங்கள் வேதாகமத்தில் யாரை வேணா எடுத்துக்கோங்க, எப்பேற்பட்ட சூழ்நிலையில் தள்ளப்பட்டவர்களை தேவன் எப்படி உயர்த்தினார், அவருடைய பிரசனம் எப்படி அவர்களை வழிநடத்தினது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. யோசேப்பை நாம் பார்க்கும் பொழுது தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை யோசேப்பும் அறிந்திருந்தார். அவர் அடிமையாய் விற்கப்பட்டிருந்தார். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் பார்த்தீர்களானால், அவர் அடிமையாய் விற்கப்பட்டார். அந்த அடிமையின் இடத்தில் தேவன் இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று 2ஆம் வசனம் கூறுகிறது. கர்த்தர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை என்பதே உண்மையாய் இருக்கிறது. அவரிடத்தில் நம்பிக்கை கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதாகமம் சொல்லுகிறது. அவரை நம்பி வாழும் பொழுது அவர் அரணாய் இருக்கிறார், அவர் கோட்டையாய் இருக்கிறார், அவர் தஞ்சமாய் இருக்கிறார், அவர் மதுரமாய் இருக்கிறார். அவர் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை விடுவிக்கிறவராக, பாதுகாக்கிறவராக, நம்மை உயர்த்துகிறவராக, நம்மை வளரச் செய்கிறவராக, நம் மகிழ்ச்சியில் மகிழ்ச்சி காண்கிற ஒரே நல்ல தகப்பன் அவரே என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை மருத்துவர்கள் கொடுத்த ரிசல்ட்டை கையில் வச்சுட்டு கவலையில் உட்காந்துருக்கீங்களா? ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கடன் பிரச்சனையா? ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் பாவ போராட்டமா? ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் பிசாசனுடைய தந்திரங்கள் மீது உங்களுக்கு பயமா? அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால், தேவ பிரசனம் உங்களோடு கூட இருக்கிறதை நீங்கள் உணரும் பொழுது பிசாசு நம் கால்களுக்கெல்லாம் இருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். தேவன் நமக்காக சிலுவையின் முடிவு பரியந்தம் நம்மை விட்டு விலகாமல் நம்மோடு கூட இருந்தார். மரணத்தை ருசி பார்த்தார், பாதாளத்தில் இறங்கினார். இன்றும் மரணம் நம்மை பிரிக்கக்கூடாது என்பதற்காக உயிரோடு எழுந்தார். பாவத்துக்கு மரித்த நம்மை நமக்கு நீதி உண்டாகும்படி அவர் உயிரோடு எழுந்தார். அவருடைய நீதியை கொண்டு வாழ்வோம், அவருடைய பிரசன்னத்தில் வாழ்வோம். அவரோடு கூட நாம் வாழ வேண்டுமானால் அவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அறிந்து கொண்டு இருப்போமானால் மற்றவர்களுக்கும் அறிவிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. எனவே தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்ட நாம் ஒரு நாளும் உலக கவலையில் மூழ்கக்கூடாது என்பதே தேவ சித்தமாக இருக்கிறது. ஒரு உயிரோடு எழுந்து சீஷர்களிடத்தில் பேசின முதல் வார்த்தை, உங்களுக்கு சமாதானம். இந்த நாளிலும் கூட என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்ட நாம் அவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது நம் வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்பதை நாம் உணர்ந்து செயல்படவே பவுல் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நமக்காய் ஜெபிக்கிறார். நாம் அநேக நேரங்களில் ஜெபம் எப்படி இருக்குன்னா, சுகத்தை வேண்டி, பணத்தை வேண்டி, கடன் பிரச்சனையை தாண்ட வேண்டி, வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டங்களை கடந்து வர பலன் வேண்டி நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் அது அல்ல மெய்யான ஜெபம். பவுல் நமக்காய் ஜெபிக்கிறார். அந்த காலத்திலையும் பார்வை இழந்தவர்கள் இருந்தாங்க, குருடர்கள் இருந்தாங்க, சப்பானிகள் இருந்தாங்க, பல பிரச்சனைக்கு மத்தியில் அடிமைத்தனத்தில் அநேகர் இருந்தாங்க. ஆனால் அப்படியாக அவர்களுடைய விடுதலைக்காக, அவர்களுடைய சுகத்திற்காக பவுல் ஜெபிக்காமல் விசுவாசிகளை பார்த்து பவுல் இப்படியாய் ஜெபிக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான, அதாவது நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் விசுவாசம் கொண்டு கர்த்தராகிய தேவனை அறிந்து கொள்ளுகிற அறிவின் ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறார். இதுதான் மெய்யான ஜெபம். நம்மளுடைய மூதாதையர்கள் எல்லோரிடத்திலும் தேவன் இருந்தார், எல்லா சூழ்நிலையிலும் தேவன் இருந்தார். மனிதர்கள் கூட ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தாங்க இரக்கம் பாராட்ட முடியும், அதுக்கு மேலே அவங்களுக்கே உதவி செஞ்சு போர் அடிச்சிடும். ஆனால் தேவன் அப்படி அல்ல. நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த உலக மனிதர்களால் வெறுக்கப்பட்டு புறம்பே தள்ளப்பட்டு, அல்லது வாழ்க்கையில் எல்லா கடினமான சூழ்நிலையில் நாம் புறம்பே தள்ளப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யார் உங்களை கைவிட்டு ஓடினாலும், புறம்பாக ஓடினாலும், குறை சொல்லி ஓடினாலும், உங்களை பார்த்தாலே வெறுப்பவர்களாக இருந்தாலும் தேவன் ஒரு நாளும் அப்படி அல்ல. அவர் சிங்காசனத்தை நமக்காய் விட்டு இறங்கி ஓடி வந்தவர்.
தாழ்மையில் நம்மில் அன்பு கூர்ந்தவர். நாம் அடிமையாக இருக்கும் பொழுதே அவர் நம்மில் அன்பு கூர்ந்தவர். நாம் அவருக்கு எதிரிகளாக இருந்த போதே நம்மில் அன்பு கூர்ந்தவர். நம்மை விட்டு விலக தெரியாதவர், கைவிட தெரியாதவர், நம் மீது அளவு கடந்த அன்பு கொண்டவர். எனவே அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்ட நாம், பவுல் எபேசியர் 2:17 சொல்லப்பட்டதை போல நாம் அவரை அறிந்து கொள்கிற ஞானத்தையும் தெளிவையும் பெற்றுக்கொள்ள இந்த நாளிலே தகப்பனிடத்தில் ஜெபிப்போம். விசுவாசிகள் எல்லோரும் கர்த்தருடைய அன்பை முழுமையாய் பெற்றுக்கொள்ள எல்லோருக்காய் ஜெபிக்கிறேன். எல்லோரும் இந்த நாளிலே மனக்கண்கள் திறக்கப்பட்டவர்களாய், பரிசுத்தமுள்ள மனக்கண்கள் திறக்கப்பட்டவர்களாய், ஞானமுள்ள தெளிவுள்ள ஆவியை பெற்றுக்கொண்டு கர்த்தர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி நம் சூழ்நிலையில கண்டு இனிமேல் பயப்படாமல் நம்மோடு இருக்கக்கூடிய கர்த்தரை கொண்டாடுவோம், அவரை துதிப்போம், அவரை ஆராதிப்போம். அவரே காரியங்களை வாய்க்கச் செய்வார். ஆமென். God bless you. Have a good day.